ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கான கார்த்தி ரேவதி சீரியலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அதில் என்ன நடக்குதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம மகளிர் உரிமை ஆணையத்துலேருந்து நம்ம காயத்ரி தேவி அதிரடியாக வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்தவங்க நம்ம சாமுண்டீஸ்வரிக்கே வந்து டஃப் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி முன்னாடியே கல்யாணம் ஆன பொண்ணுக்கு இப்போ நீங்கள் அந்த பொண்ணுக்கு மறைச்சி அந்த கல்யாணத்தை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பற்றி அந்த இடத்துல அதிரடியாக முன்வைக்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாகிறாங்க. நம்ம ரேவதிக்குமே இது ஒரு ஷாக் ஆகிடுது. இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி அந்த கல்யாண மண்டபத்துள்ள வந்தோடனே நம்ம கார்த்தியை தாங்க தேடுறாங்க. கார்த்தி வராதனால ஃபோனும் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல ஃபோன் அடித்து நம்ம கார்த்தி எடுக்காதனால நம்ம கார்த்தி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஃபோன் எடுக்கிறாங்களா. எடுத்ததும் எங்கே மாமா இருக்கீங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் நம்ம ரேவதியாக அந்த ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிட்டு நம்ம கார்த்தியை கையோடு கூட்டிகிட்டு வந்தது இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கிட்ட ரேவதி ஒரு ஆர்டர் போட்டு போயிடுறாங்களா. நம்ம கார்த்தியோ சரி நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி வராங்க. சாமுண்டீஸ்வரி வந்ததும் என்ன நீ வந்ததும் கொஞ்சம் நல்லது தான், உன் கண்ணு முன்னாடி இந்த கல்யாணத்தை நடக்கணும் அப்படின்றது தான் நான் நினச்சேன். அதேபடியே என் பொண்ணு உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் நினச்சது நடந்துருச்சுன்ட்டு ரொம்ப சந்தோஷம்லாம் படாதீங்க, இன்னும் ஒரு நைட் இருக்குது, நாளைக்கு காலையில் என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்றாங்களா. அதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, பார்க்கலாம் நீ நினச்சது நடக்குதா இல்லை நான் நினச்சது நடக்குதான்றத அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட சவால் விடுறாங்க. நீங்கள் என்ன தான் இந்த கல்யாணத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டேன்னு சந்தோஷப்பட்டாலும் இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறீங்களா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ரேவதி என்னோட மனைவி, அதனால் மணமேடைக்கு நான் நினச்சா மட்டும்தான் கூட்டிகிட்டு போக முடியும். நீங்கள் என்ன தான் நினச்சாலும் அதை உங்களால் செயல்படுத்த முடியாது. அப்படியே நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் நீங்கள் நினச்சாலும் ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போகிறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி முன்னாடியே நம்ம கார்த்தி சொல்கிறாங்களா. இதை கேட்டுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நான் நினச்சா மட்டும்தான் இவ்வளோ தூரம் என்னால் கூட்டிகிட்டு வந்த என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றாங்க. அதையும் தான் பார்ப்போமே அத்தை, நாளைக்கு காலையில் நடக்க போகிறத நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சவால் விடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு போயிடுறாங்களா. இந்த பக்கம் அவங்களோட துடுப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி வாலாட்டிக்கிட்டே வருது. என்னடா எங்கள் அக்கா கிட்டே நீ சவால் விடுறியா, நாளைக்கு நடக்க போகிறத நீ பாருடா, நான் எங்கள் அக்கா சொல்கிறத தான் நானும் சொல்லுவேன் அப்படின்ட்டு. பார்க்கலாம் சின்னத்தை, நீங்கள் தான் உங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி இல்லாத ஸ்கெட்செல்லாம் போடுவீங்களே, அந்த ஸ்கெட்சை இப்போவும் போடுங்க, அதுலையும் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து சந்திரகலா கிட்ட சொல்கிறாங்களா. சந்திரகலா இதை கேட்டுட்டு அவங்களும் ஒன்றும் பேச முடியாமல் அந்த இடத்த விட்டு நான் வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மயில ராஜராஜன் அவங்கள தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே குழப்பமாக இருக்காங்களா. அப்போ கார்த்திகிட்ட கேட்குறாங்க, என்ன பண்ணுறதுப்பா, எல்லாம் வந்து கதவும் மூடின மாதிரி இருக்குது, இப்போது ரேவதியை எப்படி அந்த அயோக்கியங்கிட்ட வந்து காப்பாற்றுறது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்காமையா போயிடும், ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு கடவுள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்களா. அப்போ தான் நம்ம கார்த்திகிட்ட மயில் சொல்கிறாங்க, எப்பா ஏதாவது ஒன்று பண்ணி அவனை எப்படியாவது இந்த கல்யாணத்தில் வெளியில் இது பண்ணும்ப்பா அப்படின்றாங்களா. உடனே கார்த்தி ஒரு பிளானை சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவனுக்கு எப்படியாவது வந்து அந்த பொண்ணு வந்து கண்ணு முழிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படின்றாங்களா. இந்த பக்கம் நம்ம கார்த்தி வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மீனா என்ட்ரி கொடுக்குறாங்க. மீனா என்ட்ரி கொடுத்ததுமே நம்ம மீனாவும் அவங்க அப்பாவும் ரெண்டு பேருமே வந்து நம்ம கார்த்திகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திகிட்ட நம்ம மீனா சொல்கிறாங்க, சார் நாங்கள் வந்து எவ்வளோ நம்ம ட்ரை பண்ணோம்ல, அது வந்து இதுவாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட அவன் எல்லா ஆதாரத்தையும் பிடுங்கிட்டான் அப்படின்னு சொன்னானா, அதனால எங்கள் அப்பா எப்படியாவது அந்த பொண்ணோட கல்யாணத்தை நம்ம தடுக்கணுமா, நம்மளை ஒரு பொண்ணு வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, நாங்கள் எப்படியாவது அவங்க அம்மா கிட்ட வந்து நாங்கள் பேசுகிறோம் சார் அப்படின்றாங்களா. இல்லைங்க சார், அவங்க வந்து அத்தை வந்து ஆதாரம் இல்லாமல் எதையும் நம்ப மாட்டாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு தான் அப்படின்றாங்க. இல்லை சார், நாங்கள் கண்டிப்பாக சொல்லி பார்க்குறோம், ஒரு பொண்ணு விஷயத்தில் இப்படி நடந்தால் எந்த ஒரு அம்மாவும் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கல்ல, நாங்கள் பேசுகிற விதத்தில் பேசுகிறோம் சார் அப்படின்றாங்க. சரி உங்களோட ஆசையை நான் கெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. இந்த பக்கம் இவங்க மீனா வந்து நம்ம கார்த்திகிட்ட பேசுகிறத இந்த சந்திரகலாவும் நம்ம சாமுண்டீஸ்வரியும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்ன இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அதே சமயத்தில் நம்ம மீனா நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட போகிறாங்க. அங்கே போயிட்டு யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிட்ட கேட்குறாங்க. இவங்க இந்த மருதால்
பாதிக்கப்பட்டவங்க அப்படின்றாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுற மாதிரி காட்டுறாங்க, அதிர்ச்சி ஆகிற மாதிரி. ஆனால் அங்கே நடந்தது என்னமோ அப்படியே ஆப்போசிட்டாக. ஏன்னா நம்ம கார்த்திகிட்ட பேசுனதுனால இவங்க கார்த்தியோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி முடிவே பண்ணிடுறாங்க. அக்கா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த கார்த்திகிட்ட தானே இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, அப்போ அந்த கார்த்தி தான்க்கா ஏவி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்ல வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, இவன் பல பெண்களோட வாழ்க்கையை பாதிப்பு வந்து படுத்தியிருக்கான், இவனால் பாதிக்கப்பட்ட பொண்ணுல நான் ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பெண்களோட ஃபோட்டோஸை வந்து வெளியில் விட்டு சம்பாதிக்கக்கூடியவன் தான் இவன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல நம்பவே இல்லை. நான் எப்படி இதை நம்புறது, எனக்கு ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் நான் அந்த விஷயத்தில் நம்புவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. இதை கேட்டுட்டு நம்ம மீனாக்கு ஒன்றுமே புரியல. ஆதாரம் கேட்டதுமே நம்ம மீனா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முழின்னு முழிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட தான் ஆதாரம் இல்லையே. இது வந்து நம்ம மருதுக்கு சாதகமாக ஆயிடுது. உடனே சொல்கிறாங்க, நான் தான் சொன்னல அத்தை, இந்த கார்த்தி இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்காக என்ன வேணால் பண்ணுவான் அப்படின்றாங்க. ஆனால் அங்கே இருக்கிற சுவாதி நம்ம ரோகிணி எல்லாருமே இவனை அயோகன்றது எல்லாருக்குமே தெரியும். நம்ம ரேவதி கிட்ட கேட்குறாங்க, ரோகிணி என்னடி இப்படிப்பட்ட அயோகினியை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்றாங்க. அக்கா நீ எதுக்கும் கவலைப்படாத, மாமா தான் எங்கள் எழுத்துல தாலி கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உறுதியாக நிற்கிறாங்க நம்ம ரேவதி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த பொண்ணை எப்படியோ வந்து பேசி அனுப்பிடுறாங்க. நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன், ஆதாரம் இல்லாமல் அப்படி சொல்லிடுறாங்களா. மீனாவும் சரி அவங்களோட எடுத்த முயற்சியை கைவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார், அந்த அம்மா நாங்கள் சொல்கிறத நம்பவே இல்லை அப்படி சொல்கிறாங்க. உடனே கார்த்தி சொல்கிறாங்க, நான் தான் சொன்னல அவங்க நம்ப மாட்டாங்க, நீங்கள் எனக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்காக ரொம்ப நன்றி சார் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மருது யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. டே கார்த்தி, என்னை இப்படிலாம் வந்து இது பண்ணுறதுக்காக நீ என்னென்னமோ முயற்சி பண்ணுறியா, பரவாயில்லடா, நீ இவ்வளோ முயற்சி பண்ணி தோக்கும் போது எனக்கு அதை பார்த்து சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம மருது ஒரு பக்கம் நினைக்க, இந்த பக்கம் நம்ம மயில்கிட்ட பேசின்னு இருந்ததை நம்ம கார்த்தி வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, அவனை திசை மாற்றி எப்படியாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு அவன் தான் வந்து குற்றவாளின்றதை நம்ம நிரூபிக்கணும்னு சொல்கிறாங்களா. அதே போல் வந்து மருது இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நம்ம ராஜராஜனும் மயிலும் பேசிக்கிட்டு இருக்கத்தான் மருது கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு ஓ அவள் கோமாலேருந்து முழிச்சிட்டாளா, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மருது நினைக்க, இந்த பக்கம் மருது என்ன பண்ணிங்க பார்த்தீங்கன்னா கிளவராக பிளான் போட்டிருக்காரு. நம்ம கார்த்தி இப்படிலாம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே புத்திசாலித்தனமாக யோசிச்சு நம்ம மருது ஒரு பிளானை போட்டு அந்த இடத்துல மருது போகாமல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வேற ஒரு ஆளை வந்து டெம்பரவரியாக வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. அந்த முகமுடியை போட்டுக்கிட்டு போகிறதுனால இது மருது தான் சொல்லிட்டு கார்த்தியும் அந்த இடத்துல பிடிக்கிறாங்க. போலீஸ் எல்லாரும் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மருது கிடையாது. அந்த இடத்துல மருது ஓரமாக நின்று, இதெல்லாம் நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா, அதுக்கு தாண்டா இப்படி ஒரு பிளானை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தியை வந்து ரொம்பவே கேவலமாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க மருது. ஆனால் நம்ம கார்த்தி இப்போ தோத்தாலும் அதுக்கப்புறம் அவரு தான் ஜெயிக்க போகிறாருன்றத நம்ம மருது புரிஞ்சிக்கவே இல்லை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்த்தி அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்ன இடத்துல நம்ம மயில் தாங்க அந்த இடத்துல கை கொடுக்குறாங்க. மகளிர் ஆணையத்துக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல அவங்களோட பேரை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக கல்யாணம் நடக்கிற இடத்துல நம்ம காயத்ரி தேவி என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்ததுமே நம்ம காயத்ரி தேவியை பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரி சரமாரியாக கேள்வி கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம காயத்ரி தேவி சொல்கிறாங்க, நான் வந்து மகளிர் ஆணையத்துலேருந்து வந்திருக்கேன், இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணம் நடக்குது, அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரிக்கு அள்ளு இல்லை, இதை ரேவதிக்கு மறைச்சி தானே அந்த இடத்துல கல்யாணம் பண்ணுறாங்க. ஆதாரத்தோட நம்ம ரேவதி முன்னாடியே அதை காட்டுறாங்க. ரேவதி அப்படியே ஷாக் ஆகி நின்றுறாங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியாமல் இருக்காங்கன்னே சொல்லலாம். இதுதாங்க நம்ம இந்த இன்னைக்கான ட்விஸ்டில் நடக்க போகிற ஒரு பெரிய விஷயம். நம்ம ரேவதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ரேவதிக்கு பழைய நிலவுகள் ஞாபகம் வரும். நம்ம ரேவதிக்கு இல்லாமல் நம்ம கார்த்தி தான் புருஷன் தெரிஞ்சால் நம்ம ரேவதிக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு நம்ம ரேவதி வைக்க போகிற ஆப்பை தான் நாங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதோட பார்த்தீங்கன்னா என்னோட ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துருக்கோங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.